வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான பயணத்துக்கு போக போறோம். எங்கன்னு கேக்குறீங்களா? பிரபஞ்சத்தோட விளிம்புல ஆரம்பிச்சு ஒரு சின்ன அணுவோட இதயம் வரைக்கும் போக போறோம். நாம வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த உலகத்தோட இந்த யதார்த்தத்தோட உண்மையான தன்மை என்னன்னு தேட போறோம். வாங்க, இந்த ஆச்சரியமான பயணத்துல ஒன்னா சேர்ந்து நம்ம யதார்த்தத்தோட ரகசியங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்மளோட இந்த தேடலுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட இந்த ஒரு வார்த்தை ரொம்ப அழகா பொருந்தும். அதாவது, நவீன அறிவியல் நம்ம முன்னோர்களோட ஞானம் மாதிரி ஒரு பிரமிப்பையும் எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்குன்ற உணர்வையும் நமக்கு கொடுக்குது. இது ஏதோ தத்துவம் மட்டும் இல்லைங்க. உண்மையில புது அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே அந்த பழைய ஞானத்தையே திரும்ப திரும்ப இப்படி சொல்லுதுன்னு பார்க்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பாருங்க, இயற்பியலால ஃப்ரிட்ஜ் ஆஃப் காப்ரா மாதிரியான பெரிய விஞ்ஞானிகள்னா கூட இது சொல்லிருக்காங்க. அதாவது, மாடர்ன் பிசிக்ஸ்க்கும் கிழக்கு தத்துவங்களுக்கும் நடுவுல ஏகப்பட்ட ஆச்சரியமான ஒற்றுமைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பிரபஞ்சத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க இந்த பழங்கால உண்மைகள் இன்னும் வலுவா நிக்குது. அது எப்படின்னுலாம் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, நம்ம பயணத்தை பிரபஞ்சத்தோட அந்த பரந்த வெளியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நாம வாழ்ற இந்த பிரபஞ்சம் எவ்ளோ பெரியதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். யதார்த்தத்தை நாம பாக்குற விதமே மொத்தமா மாறிடும். நம்ம பிரபஞ்சத்தோட வயசு கிட்டத்தட்ட 13.7 பில்லியன் வருஷங்க. சும்மா யோசிச்சு பாருங்க அந்த நம்பரை. நம்ம மனுஷங்களோட வரலாறெல்லாம் இதுக்கு முன்னாடி தூசு மாதிரி. இங்கிருந்துதான் நம்ம பிரபஞ்சத்தோட கதையே ஆரம்பிக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியிற பிரபஞ்சத்துல மட்டுமே சுமார் 100 பில்லியன் கேலக்சிஸ் இருக்குன்னு கணக்கு சொல்றாங்க. ஆமாங்க, 100 பில்லியன். அப்போ நட்சத்திரங்களோட எண்ணிக்கை அது 70 செக்ஸ்டிலியன். அதாவது 7க்கு பக்கத்துல 22 சைபர் போட்டா என்ன வருமோ அதுதான். நம்ம பூமியில இருக்கிற எல்லா கடற்கரையிலையும் இருக்கிற மணல ஒன்னா சேர்த்தா கூட இந்த நம்பர் கிட்டயே வராது. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? நாம பாக்குற இந்த நட்சத்திரங்கள், கேலக்சிகள், கிரகங்கள், இது எல்லாமே பிரபஞ்சத்தோட வெறும் 5% தானாம். மீதி இருக்கிற 95% டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாத மர்மமான விஷயங்களால ஆனது. சொல்லப்போனா நம்ம பாக்குற பிரபஞ்சம் கடல்ல மிதக்கிற ஒரு பெரிய பனிப்பாறையோட நுனி மாதிரிதான். கேட்கறதுக்கு கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும். ஒண்ணுமே இல்லாததுல இருந்து இவ்ளோ பெரிய பிரபஞ்சம் எப்படி வர முடியும்? அதுக்கு காரணம், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியும், அதாவது நம்ம பாக்குற எல்லா பொருளும், நெகட்டிவ் எனர்ஜியும், அதாவது ஈர்ப்பு விசையும், ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு சரியா பேலன்ஸ் ஆகி மொத்தமா பார்த்தா 0 ஆயிடுது. அதனாலதான் இது சாத்தியம். சரி, இப்போ இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்திலிருந்து நம்ம கவனத்தை நம்ம பக்கம் திருப்புவோம். இவ்ளோ பெரிய பிரபஞ்ச நிகழ்வுகளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, இது 100க்கு 100 உண்மை. நாம எல்லாருமே நட்சத்திர தூசிதான். உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வெடிச்சு சிதறின நட்சத்திரங்களோட மிச்சம்தான். அப்போ பாருங்க, நாம இந்த பிரபஞ்சத்திலிருந்து தனியா இல்ல, அதோட ஒரு பகுதிதான். இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா ஒன்னு நல்லா புரியும். மனுஷங்க நாம ரொம்ப ரொம்ப லேட்டா தான் இந்த கதைக்குள்ளேயே வந்திருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு, பிரபஞ்சத்தோட மொத்த வயசையும் ஒரு 24 மணி நேரமா நினைச்சுக்கிட்டா மனுஷங்க வந்தது கடைசி சில செகண்ட்ல தான். இந்த ஒரு உதாரணமே போதும் நம்மளோட வரலாறு எவ்வளோ சின்னதுன்னு ஆழமா புரிஞ்சுக்க. இந்த பூமிங்கிற கிரகத்தோட வயசோட ஒப்பிடும்போது நம்மளோட இருப்புங்கிறது ரொம்ப ரொம்ப சொற்பம்னு இது தலையில அடிச்ச மாதிரி சொல்லுது. சரி, இப்போ பிரபஞ்சத்தோட அந்த பெரிய வெளியிலிருந்து நேரா ஒரு பொருளோட மிகச்சிறிய பகுதிக்குள்ள, அதாவது அணுவுக்குள்ள ஒரு பயணம் போலாம். அணுவுக்குள்ள இருக்கிற அந்த ஷாக்கிங்கான உண்மைய பார்க்க போறோம். நாம தொட்டா கல்லு மாதிரி திடமா உணர்ற இந்த உலகம் உண்மையில எதால் ஆனது? இந்த கேள்விக்கு சயின்ஸ் சொல்ற பதில் உங்களை நிச்சயம் ஆச்சரியப்படுத்தும். இதோ அந்த ஷாக்கிங்கான உண்மை. அணுக்கள், அதாவது நாம உட்பட இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுமே கிட்டத்தட்ட 99.99% வெறும் காலி இடம்தான். அப்போ எப்படி நம்மால எல்லாத்தையும் திடமா உணர முடியுது? நாம திடமா உணர்றதுக்கு காரணம் அந்த காலி இடத்துல நடக்கிற ஒரு எனர்ஜி ஃபீல்டோட நடனம் தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு அணுவை ஒரு பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம் அளவுக்கு பெருசு பண்ணி பார்த்தா, அதோட நியூக்ளியஸ், அதாவது கரு, அந்த சென்டர்ல வைக்கிற ஒரு சின்ன திராட்சைப்பழம் சைஸ்ல தான் இருக்குமா. இந்த அணுவுக்குள்ள இருக்கிற உலகம் நாம வாழ்ற உலகத்தோட விதிகளை மதிக்கிறதே இல்ல. உதாரணமா, ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா நடுவுல இருக்கிற பாதையில போகாதான், இங்கிருந்து அங்க அப்படியே ஜம்ப் பண்ணிடும். இதுதான் குவாண்டம் லீப். ஏன்னா குவாண்டம் உலகத்துல ஒரு பொருள் ஒரே நேரத்துல பல இடங்கள்ல இருக்கிறதுக்கான சாத்தியமா தான் இருக்குமே தவிர ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காது. அப்போ இதுலேருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கண்ணுக்கு இந்த உலகம் திடமான பொருட்களால ஆன மாதிரி தெரிஞ்சாலும்
உண்மையில குவாண்டம் லெவல்ல யதார்த்தம்ங்கிறது வெறும் சாத்தியங்கள் மற்றும் வாய்ப்புகளோட ஒரு விளையாட்டு தான். சரி, இப்போ இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தையும் அந்த சின்னஞ்சிறிய குவாண்டம் உலகத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்து ஒரு ஆழமான முடிவுக்கு வரலாம். நோபல் பரிசு வாங்கின இயற்பியலாளர் வெர்னர் ஹைசன்பர்க் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப அடிப்படை மட்டத்துல பொருட்களால உருவாகல, அது வெறும் சாத்தியங்களால தான் உருவாகியிருக்கு. இயற்பியலாளர் ஃப்ரிட்ஜாஃப் காப்ரா இதை இன்னும் அழகா சொல்றாரு. இது பிரிக்கவே முடியாத ஒரு அண்ட வலையில இருக்கிற ஒன்னோட ஒன்னு பிணைஞ்ச தொடர்புகள் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. உண்மை என்னன்னா, இந்த முழு பிரபஞ்சமும் ஒரே மாதிரியான குவாண்டம் துகள்களால தான் செய்யப்பட்டிருக்கு. அதாவது உங்களை உருவாக்குற துகளுக்கும் எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை உருவாக்குற துகளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்போ நான் வேறு அது வேறுங்கிற எண்ணமே அடிப்படையில இல்லாம போயிடுது இல்லையா? ஒரு விதத்துல நாம பிரபஞ்சத்துக்குள்ள வாழல, நாம தான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன யோசிக்கிற ஒரு துளி. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். எல்லாமே இப்படி ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச ஒரு வலைப்பின்னல்னா, நீங்க எங்க முடிறீங்க, இந்த பிரபஞ்சம் எங்க தொடங்குது? உண்மையில உங்களுக்கும் எனக்கும் இல்ல உங்களுக்கும் அந்த தூரத்துல இருக்கிற நட்சத்திரத்துக்கும் நடுவுல ஏதாவது கோடு இருக்கா? யோசிச்சு பாருங்க.